இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு நண்டு மசாலா. இது மசாலா மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம், கிரேவி மாதிரியும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிக்க வச்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி அது பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நண்டு, அதை போட்டு நல்லா பெரட்டிடுங்க. பெரட்டி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அது மசாலா மாதிரி வந்துடும். இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து அந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்க, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா சிம்பிளான நண்டு கிரேவி ரெடி. சுட சுட ரசம் சாதத்தோட நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.